நம் அனைவரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு வாரும். இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு இயேசுவே எங்களோடு பேசும், இயேசுவே எங்களோடு பேசும். அடியவன் நான் கேட்கிறேன், அடியவன் நான் கேட்கிறேன். பாசமிகு அற்புத ஆத்தூர் பாத்திமா அன்னையினுடைய அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, குழுமி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் பணி வேளாங்கண்ணி மற்றும் குழுமி இருக்கிற அனைத்து குருக்கள் சார்பாக எங்களுடைய இனிய நண்பர், உங்களுடைய அன்பு பங்கு தந்தை அருள் பணி கேப்ரியல் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கரைகளை தட்டி நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நாளுக்கான தலைப்பாக நம்முடைய பங்கு தந்தை விடுதலையின் தலைவி அன்னை மரியா என்கிற கருப்பொருளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அன்னை மரியா ஒரு புரட்சி பெண், விடுதலை பெண், விடுதலையின் தாய், விடுதலையின் தலைவி என்பதற்கான சான்றுகள் ஏதேனும் விவிலியத்தில் உள்ளனவா என்று புரட்டி பார்க்கிற பொழுது அன்னை மரியாவை குறித்த ஏராளமான நிகழ்வுகள் விவிலியத்தில் உள்ளன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கானாவூர் திருமண நிகழ்வாக இருக்கலாம், அன்னை மரியா புனித எலிசபெத் அம்மாவை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம், வானதூதர் அன்னை மரியாவோடு உரையாடக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம், அன்னை மரியா இயேசுவோடு ஏற்படுத்தக்கூடிய உறவாக இருக்கலாம், உரையாடலாக இருக்கலாம், கல்வாரி திருமலையில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உடன் இருந்த அந்த நிகழ்வாக இருக்கலாம். இதுவெல்லாம் அன்னை மரியா ஒரு புரட்சி பெண், விடுதலையின் தாய் என்பதற்கான சான்றுகளாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அன்னை மரியாவினுடைய பாடல்தான் அன்னை மரியா ஒரு புரட்சி பெண், வீர பெண்மணி, விடுதலையின் தாய் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல் வரிகளாக உள்ளன. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். என் ஆன்மா என்கிற பாடல். இந்த பாடலை ஏராளமான இறையியல் வல்லுநர்கள் இது ஒரு புரட்சி பாடல் என்று போற்றி கொண்டாடுகிறார்கள். விடுதலை இறையிலுடைய ஊற்று எதுவென்று சொன்னால் அன்னை மரியாவினுடைய இந்த என்னான்மா பாடல்தான் விடுதலை இறையிலுடைய ஊற்றாக அமைகிறது. ஆகவே தான் இறையியலாளர் ஊர்சுவான் பல்தசார் இவ்வாறு சொல்லுகிறார், என்னான்மா பாடல் தெய்வீக புரட்சி பாடல் என்று சொல்லுகிறார். இப்பாடல் விடுதலை இறையியலின் புதிய வரைபடம். ஒரு இல்லத்தை கட்டுவதற்கு வரைபடம் நமக்கு அவசியம். அதுபோல விடுதலை இறையினுடைய வரைபடம் எது என்று சொன்னால் அன்னை மரியாள் பாடிய அந்த என் ஆன்மா பாடல். அமெரிக்க ஆயர்களுடைய கூட்டமைப்பு பியூபலா இவ்வாறு சொல்லுகிறது, இப்பாடல் விடுதலையின் இதயத்தை கொண்டிருக்கிறது என்று அந்த கூட்டமைப்பு நமக்கு அறிக்கையிடுகிறது. குஸ்டாவோ குட்டியரஸ் என்கிற சிறந்த இறையியலாளர் சொல்லுகிறார், விடுதலை அரசியலின் வழிகாட்டித்தான் இந்த என் ஆன்மா பாடல் என்று சொல்கிறார். அது ஒரு வழிகாட்டி, விடுதலை இறையிலுடைய வழிகாட்டி என்று சொல்லுகிறார் அந்த இறையியலாளர். மார்க்ஸ் தூரியன் என்பவர் இவ்வாறு சொல்லுகிறார், அன்னை மரியாதான் முதல் கிறித்தவர், அதே போல அன்னை மரியாதான் முதல் புரட்சியாளர் என்று சொல்லுகிறார் மார்க்ஸ் தூரியன் என்கிற சிந்தனையாளர். இப்பாடல் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான ஒரு பாடல். அடோல்ஃப் ஹால் என்கிறவர் சொல்லுகிறார், இப்பாடல் விடுதலை இறையியலின் ஆவணம், திறவுகோல் என்று சொல்லுகிறார் ஆஞ்சலோ அமர்த்தோ என்கிற இறையியலாளர். ஒரு ஏழையின்
பணக்காரருக்கு எதிராக பாடப்பட்ட ஒரு பாடல் என்று சொல்கிறார் அகஸ்தோ நிக்காலோஸ் என்பவர். உலகின் சமத்துவத்தை நிலைநாட்டுகிற பாடல் என்னவென்றால் அன்னை மரியாவினுடைய என்னான்மா பாடல். கிறிஸ்டா முல்டாக்கி சொல்லுகிறார். அப்படி பல இறையியலாளர்களால் இந்த பாடல் ஒரு புரட்சி பாடல், புரட்சி கீதம், விடுதலை கீதம் என்று முழங்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடல் வரிதான் அன்னை மரியாவினுடைய என்னான்மா பாடல். இந்த பாடலை அன்னை மரியா எப்பொழுது எங்கு பாடினார்? என்னான்மா பாடலை அன்னை மரியா எங்கு பாடினார்? எலிசபெத் அம்மாவை சந்தித்த பொழுது அன்னை மரியா இந்த பாடல் பாடுவதை நாம் பார்க்கிறோம். என்ன ஊர்? ஐன்கரிம் என்கிற ஊரில்தான் அன்னை மரியா இந்த பாடலை பாடுகிறார். இரண்டு பெண்களுடைய சந்திப்பில் இந்த பாடல் மலர்கிறது. அங்கு ஆண்கள் இருந்தார்களா? அன்னை மரியா இந்த பாடல் பாடிய பொழுது ஆண்கள் யாரேனும் அங்கு இருந்தார்களா? யாரு? 2 ஆண்கள் இருந்தார்கள். ஆனால் மறைமுகமாக இருந்தார்கள். யார் யாரு? திருமுழுக்கு யோவானும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும். எலிசபெத் அம்மனுடைய வயிற்றில் திருமுழுக்கு யோவானும், அன்னை மரியாவுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்துவும். மறைமுகமாக ஆண்கள் இருந்ததை பார்க்கிறோம். பாலஸ்தீன நாட்டில் பெண்கள் 2ஆம் தரமாக கருதப்பட்ட சூழல் அது. அதைத்தான் பவுலடியார் கூட கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 11 வசனம் 20 அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 பெண்மணிகளும் ஏழைகள், இருவரும் கருவுற்றவர்கள், இருவரும் சிறந்த மனிதர்களை, குழந்தைகளை ஈன்றெடுத்தவர்கள். எலிசபெத் அம்மா பெரியவரை ஈன்றெடுக்கிறார். அதைத்தான் இயேசு கூட லூக்கா நற்செய்தி பிரிவு 7 28 சொல்லுகிறார், மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை, பிறந்ததில்லை என்று இயேசுவே ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆக எலிசபெத் அம்மா பெரியவரை ஈன்றெடுக்கிறார், பெற்றெடுக்கிறார். அன்னை மரியா மீட்பரை பெற்றெடுப்பதை, ஈன்றெடுப்பதை நாம் பார்க்கிறோம். உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த பாடல் பழைய ஏற்பாட்டு நூலில் சாமுவேலின் தாயான அன்னாவின் பாடல் வரிகளை வெளிப்படுத்தக்கூடிய, எதிரொலிக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. அன்னா பழைய ஏற்பாட்டு நூலில் இதுபோல ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் வரிகள் ஒரு சிலவற்றை அன்னை மரியாவினுடைய இந்த என்னான்மா பாடலிலும் நம்மால் பார்க்க முடியும். அதனுடைய எதிரொலி என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்பாடலுடைய தொடக்கம் கடவுள், இப்பாடலுடைய முடிவும் யாரு? கடவுள் தான். இந்த பாடலுடைய மையம் யாரு? கடவுளுடைய செயல்பாடுகள். இது ஒரு நன்றியின் பாடல், மகிழ்ச்சியின் பாடல். இந்த பாடலை பாடுகிற பொழுது 4 ஜீவங்கள் மகிழ்ந்தது. யார் யாரு? அன்னை மரியா இந்த பாடலை பாடுகிற பொழுது 4 பேர் மகிழ்ந்தார்கள். எலிசபெத் அம்மா தூயாவில் ஆட்கொள்ளப்பட்டு அவர் மகிழ்ந்ததாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். அவர் வயிற்றில் இருந்த குழந்தையும் மகிழ்ச்சியால் துள்ளியது என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அன்னை மரியாவும் மகிழ்ச்சியால் தான் இந்த பாடலை பாடுகிறார். அவர் வயிற்றில் இருந்த இயேசு கிறிஸ்துவும் மகிழ்ச்சியின் கடவுள், அவரும் மகிழ்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா இந்த பாடலை பாடுகிற பொழுது இது மகிழ்ச்சியின் பாடலாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அபக்குக்கு இறைவாக்கினர் பிரிவு 3 வசனம் 8 சொல்லுகிறார், ஆண்டவரில் நான் அகமகிழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அகமகிழ்தல். அன்னை மரியா கூட அகமகிழ்ந்து இந்த பாடலை பாடுவதை பார்க்கிறோம். உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த பாடலை த சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பாடல்களின் பாடல் என்று சொல்கிறார். இதற்கான ஈடு இணையான பாடல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு புரட்சிகரமான பாடல், விடுதலை கீதம், புரட்சி கீதம். எப்படி தேசிய கீதம் உள்ளதோ அதுபோல ஒரு புரட்சி கீதம் என்று சொன்னால், விடுதலை கீதம் என்று சொன்னால் என்ன பாடல்? குட்டீஸ், சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க, எந்த பாடல் நமக்கெல்லாம் புரட்சி கீதமாக பாடலாக இருக்கிறது? சின்ன பிள்ளைங்க, மறைக்கல்வி பிள்ளைங்க, பீடசிறார், என்ன பாடல்? யார் பாடிய பாடல்? நம்முடைய பாடல் குழுவா? அன்னை மரியா பாடல், அருமையான ஒரு பாடல். அதுதான் புரட்சிக்கான
கீதமாக, விடுதலைக்கான கீதமாக இருக்கிறது. அதை நீங்களும் நானும் அடிக்கடி வாசிக்க, சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த பாடலில் ஒரு வரி இருக்கிறது. கண்ணோக்கினார் தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இதற்கான பொருள் என்ன? கண்ணோக்கினார் என்று சொன்னால் துன்புறக்கூடிய மக்கள் மீது சிறப்பான அக்கறையை கடவுள் வெளிப்படுத்துவதைத்தான் கண்ணோக்கினார் என்கிற சொல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உறவுகளே, சொந்த பந்தங்களே, ராக்கேல் லேயாவை பழைய ஏற்பாட்டு நூலிலே அவமானப்படுத்துகிறார். லேயா இவ்வாறு சொல்லுகிறார். தொடக்க நூலிலே பிரிவு 29 இறைவசனம் 32 ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று சொல்லுகிறார் லேயா. நான் அவமானப்படுத்தப்பட்டேன், கடவுள் என்னை விட்டுவிடவில்லை, அவர் என்னை கண்ணோக்கினார், அவர் என்னை உயர்த்தினார் என்று லேயா சொல்லுவதை தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயன் பிரிவு 3:6-7 இவ்வாறு சொல்லப்படுகிறது. என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்கள் கண்டுகொண்டன என்று கடவுள் சொல்லுவதை பார்க்கிறோம். இணைச்சட்டம் 26:6 நாம் வாசிக்கிறோம். எங்கள் துன்பத்தை, வருத்தத்தை, அவதியை கடவுள் கண்டுகொண்டார் என்று இறைவசனம் சொல்கிறது. ஆக கண்ணோக்கினார் என்று சொன்னால் என்ன பொருள்? சிறப்பு அக்கறை, சிறப்பு கவனம். யாருக்கு சிறப்பு அக்கறை, யாருக்கு சிறப்பு கவனம்? யாரெல்லாம் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், வலியில், நோயில், பிரச்சனையில், அவமானத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கடவுளுடைய சிறப்பு கவனம், அவர்களுக்குத்தான் கடவுளுடைய சிறப்பு அக்கறை. அதைத்தான் கண்ணோக்கினார் என்று அன்னை மரியா அற்புதமாக சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் என்று சொன்னால், மூத்த பிள்ளை ரொம்ப குண்டா செழுமையா இருக்கிறாரு, இளைய பிள்ளை நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரு. பெற்றோருடைய கவனம் எல்லாம் எந்த பிள்ளையின் மீது இருக்கும்? செழிப்பா இருக்கக்கூடிய பிள்ளை மீது பெற்றோருடைய கவனம் இருக்குமா? நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை மீது பெற்றோருடைய கவனம் இருக்குமா? நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை மீது தான் பெற்றோருடைய கவனம் இருக்கும். அதுபோலத்தான் கடவுளுடைய கவனம் எல்லாம் யார் மீது இருக்கும்? கடவுளுடைய கவனம் யார் மீது இருக்கும்? அன்னை மரியா என்ன சொல்லுகிறார்? துன்புறக்கூடிய மக்கள் மீது தான் இருக்கும், துயரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது தான் அன்னை மரியாவுடைய கவனம் இருக்கும் என்று அன்னை மரியாவே பாடுவதை பார்க்கிறோம். விவிலியத்தில் பல உதாரணங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே மூத்த பிள்ளைக்கு சிறப்பு கவனமா, இளைய பிள்ளைக்கு சிறப்பு கவனமா? மூத்த பிள்ளைக்கு தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தலைப்பேற்றுக்கு தான் சிறப்பு சலுகையே உண்டு, சிறந்த சலுகையே உண்டு. என்ன சலுகை? 3 பாகம் இருக்கிறதுன்னு சொன்னால் மூத்த பிள்ளைக்கு 2 பாகம், இளைய பிள்ளைக்கு 1 பாகம். அது பழைய ஏற்பாட்டு காலம். நம்முடைய காலத்தில் அப்படி இல்லை. மூத்த பிள்ளைகளைத்தான் குடும்பத்தார் கொண்டாடினார்கள். சிறப்பு சலுகை அவர்களுக்கு தான் உண்டு. மக்கள் அவர்களுக்கு தான் சிறப்பு கவனத்தை கொடுத்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை புறந்தள்ளி இளைய பிள்ளைகளை, கவனமற்ற பிள்ளைகளை, ஆறுதலற்ற பிள்ளைகளைத்தான் தேர்வு செய்வதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, காயின் தான் மூத்தவர், ஆபேல் இளையவர். கடவுள் யாரை தேர்வு செய்தார்? காயினையா ஆபேலையா? பேசுகிறார்கள். கடவுள் விரும்பியது யாரை? காயினையா ஆபேலையா? ஆபேலைத்தான் விரும்பினார், இளைய பிள்ளை. தொடக்க நூலே பிரிவு 4:9 வாசிக்கிறோம். ஏசாவுக்கு பதிலாக கடவுளை யாரை தேர்வு செய்கிறார்? யாக்கோபை தான் தேர்வு செய்கிறார். ஏசா மூத்தவர், யாக்கோபு இளையவர். யாருக்கு முன்னுரிமை? மூத்தவருக்கா இளையவருக்கா? இளையவருக்கு தான். யாக்கோபை தான் கடவுள் தேர்வு செய்வதை பார்க்கிறோம். தொடக்க நூல் 16வது அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு, அவருக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் கடவுள் யாரை தேர்வு செய்கிறார்? இளைய மகனான யோசேப்பை தான் கடவுள் தேர்வு செய்வதை பார்க்கிறோம். தொடக்க நூலிலே பிரிவு 37 அதை குறித்து வாசிக்கிறோம். மனேசேவுக்கு பதிலாக எப்ராமை தான் கடவுள் தேர்வு செய்கிறார், இளைய மகனை தான் தேர்வு செய்கிறார். தொடக்க நூலிலே பிரிவு 48 இறைவசனம் 13 முதல் 19 அதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது மூத்தவரா இளையவரா? பாடல் குழுவினர் அருமையா நீங்க பாடல் பாடினீர்கள். கைகளை தட்டி பாடல் குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சொல்லுங்க, கடவுள் யாரை தேர்வு செய்தார்? தாவீதையா மூத்தவரையா? தாவீது இளையவரா மூத்தவரா? இளையவர்.
அவரைத்தான் கடவுள் தேர்வு செய்வதை பார்க்கிறோம். அப்படி அக்கறையற்ற, ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, கண்டுகொள்ளப்படாத மக்களைத்தான் கடவுள் தேர்வு செய்வதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நூலிலே கடவுள் யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், பிள்ளை பேறு உள்ள மக்களுக்கா, பிள்ளை பேர் அற்ற பெண்மணிகளுக்கா என்று பார்த்தால், பிள்ளை பேர் அற்ற பெண்மணிகளுக்குத்தான் கடவுள் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். தொடக்க நூலில் பிரிவு 16 அதை குறித்து வாசிக்கிறோம். ஆகாருக்கு பதிலாக கடவுள் யாரை தேர்வு செய்கிறார்? சாராவை தான் தேர்வு செய்கிறார். ஆகாருக்கு குழந்தை வரம் உண்டு, சாராவுக்கு இல்லை. ஆனால் தேர்வு செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். லேயாவுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, ஆனால் ராக்கேலை தான் கடவுள் தேர்வு செய்கிறார். தொடக்க நூலில் பிரிவு 29 அதை குறித்து வாசிக்கிறோம். பெண்ணினாவுக்கு குழந்தை வரம் உண்டு, ஆனால் கடவுள் யாரை தேர்வு செய்கிறார்? அன்னாவை தான், குழந்தை பேர் அற்ற அன்னாவை தான் தேர்வு செய்வதை பார்க்கிறோம். சாமுவேல் முதல் நூலில் அதை குறித்து வாசிக்கிறோம். எனவே அன்பு உறவுகளே, கடவுள் அதீதமான அக்கறை யார் மீது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏழைகள் மீது, வழியில் துடிக்கக்கூடிய மக்கள் மீது, கைவிடப்பட்ட மக்கள் மீதுதான் அதீத அக்கறையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே தான் பவுலடியார் சொல்லுகிறார், கொரிந்தியர் முதல் திருமுகம் 1 இறைவசனம் 26-28 ஞானிகளை வெட்கப்படுத்த கடவுள் மடமையை தேர்வு செய்வதை பார்க்கிறோம். உலகம் எதை மடமை என கருதுகிறதோ அதை தேர்வு செய்வதை பார்க்கிறோம். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவரைத்தான் கடவுள் தேர்வு செய்வதாக பவுலடியாரை சொல்லுகிறார். கொரிந்தியர் 2 திருமுகம் 8-9 அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். எனவே அன்பு உறவுகளே, கடவுள் இப்படி துன்புறக்கூடிய மக்கள் மீது அதீத அக்கறை கொண்டவராக இருக்கிறார் என்பதைத்தான் அன்னை மரியா இந்த பாடல் வரிகள் வழியாக நமக்கு புலப்படுத்துகிறார். ஆனால் யூதர்களுடைய காலத்தில், அன்னை மரியாவுடைய காலத்தில் என்ன ஒரு எண்ணம் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், செல்வந்தர்கள், உயர்குடி மக்கள், மகிழக்கூடிய மக்கள், இவர்கள்தான் கடவுளுடைய ஆசை பெற்ற மக்கள் என்ற ஒரு எண்ணம் பரவலாக இருந்தது. அன்னை மரியா அதை உடைப்பதை பார்க்கும். அது தவறு, கடவுளுடைய கவனம் துன்புறக்கூடிய மக்களுக்குத்தான் என்பதை அன்னை மரியா இந்த எண்ணான்மா பாடல் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அருமையான ஒரு பாடல், அருட்தந்தை ராஜா எழுதி இசையமைத்த பாடல். அருட்பணி அலெக்ஸ் எங்கெல்லாம் செல்கிறாரோ, குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டம் முழுக்க அந்த பாடல் எடுத்து சென்றவர் அருட்தந்தை அலெக்ஸ் அவர்கள். தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவரே, பசித்தோர்க்கு உணவளிக்க பாடம் சொன்னவரே, வலியோர் அரியணையை வீழ்த்த சொன்னவரே, வலியோர் அரியணையை வீழ்த்த சொன்னவரே, செருக்குற்றோரை சிதறடிக்க சேதி சொன்னவரே, எங்கள் அன்னை மாமரியே உம்மை சத்தியங்களை உணர்ந்தோம், இன்று உம்மை தொடர்வதுதான் உம்மை பக்தி என உணர்ந்தோம், எங்கள் அன்னை மாமரியே உன்னை சக்தி என்று அறிந்தோம், இனி உன்னை தொடர்வதுதான் உன்னை பக்தி என்று உணர்ந்தோம். தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவளே, பசித்தோர்க்கு உணவளிக்க பாடம் சொன்னவளே. ஆக செருக்குற்றோரை, வலியோரை, செல்வரை, ஆணவத்தில், தலைகணத்தில், செருக்கோடு, அகந்தையோடு, தற்பெருமையோடு, நான் தான் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சிதறடிக்கக்கூடியவர் தான் கடவுள் என்று அழுத்தமாக பதிவிட்டவர் அன்னை மரியா. அவர் ஒரு புரட்சி பெண் என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நாளில் அன்னை மரியா விடுதலுடைய தாய் என்று நாம் அசை போடுகிறோம். அன்னை மரியா நம்மை எப்படி விடுவிக்கிறார்? நாம் எதற்கு, யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? அன்னை மரியா விடுவிக்க. நாம் யாருக்கும் அடிமைகளாக இல்லையே, பின் ஏன் விடுதலை வேண்டும், பின் ஏன் மீட்பு வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கலாம். அன்னை மரியா யாருக்கு அடிமையா இருந்தாங்க? யாருக்காவது அன்னை மரியா அடிமையா இருந்தாங்களா? எந்த பொருளுக்காவது அடிமையா இருந்தாங்களா? இருந்தாங்க. ஒருத்தருக்கு அடிமையா இருந்தாங்க. யாருக்கு? நான் ஆண்டவரின் அடிமை. அன்னை மரியா லூக்கா நற்செய்தி பிரிவு 1:18 சொல்லுகிறார், அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அடிமையின் தாழ்நிலை. நான் ஒரு அடிமை. யாருக்கு அடிமை? மனிதர்களுக்கு அல்ல, பொருள்களுக்கு அல்ல. யாருக்கு அடிமை? கடவுளுக்கு மட்டுமே அடிமை என்று அன்னை மரியா வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பு உறவுகளே,
நீங்களும் நானும் யாருக்காவது எதற்காவது அடிமையாக இருக்கிறோமா என்று சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கும். ஒரு வேளை இருந்தால் அன்னை மரியா அதிலிருந்து விடுவிக்க துடிப்போடு இருக்கிறார், ஆசிக்கிறார், விரும்புகிறார். நீங்கள் விடுதலை பெற்று வர வேண்டும். அவர் எவ்வாறு விடுதலை பெற்று இருந்தாரோ, மீட்பு பெற்று இருந்தாரோ, எதற்கும் அடிமையாக இல்லையோ, எந்த மனிதருக்கும் அடிமையாக இல்லையோ, அதுபோல நீங்களும் நானும் மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய எதிர்பார்ப்பு, ஆசை, திட்டம். அதுதான் இந்த திருவிழாவினுடைய பொருளாக அமையும். உறவுகளை, சொந்த பந்தங்களே, யோவான் 8 இறைவசனம் 33 இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை. பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை. நாம் பாவம் செய்கிறோமா, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோமா என்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம். எது ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறதோ அதற்கு அவன் அடிமையாகிறான். பேதுரு சொல்லுகிறார் தன்னுடைய 2வது திருமுகத்தில் பிரிவு 2 இறைவசனம் 19. எது நம்மை ஆட்டி படைக்கிறது? கைபேசி நம்மை ஆட்டி படைக்கிறதா? தொலைக்காட்சி பெட்டி நம்மை ஆட்டி படைக்கிறதா? தொடர்கள் நம்மை, நாடகங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறதா? போதை பொருள் நம்மை ஆட்டி படைக்கிறதா? குடி நம்மை ஆட்டி படைக்கிறதா? அப்படி என்றால் நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? அதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம் உறவுகளே. அதைத்தான் பேதுரு அற்புதமாக சொல்லுகிறார் தன்னுடைய 2வது திருமுகம் 2:19. ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருக்கக்கூடிய அனைத்திற்கும் அடிமையாக இருக்கிறோம். எமர்சன் சொல்லுகிறார், எதை ஒன்றை அடிக்கடி நினைக்கிறாயோ அதுவாகவே நீர் மாறுகிறாய். எதை குறித்து நாம் அடிக்கடி சிந்திக்கிறோம்? செல்போன் இல்லாமல் பிள்ளைகளால் இருக்க முடியுமா? விடுமுறை நாளில் இருக்கிறீங்க, ஒரு நாள் உங்களால் கைபேசி தொடாமல் இருக்க முடியுமா? முடியாது. முடிகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி, முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அடிமையாக மாறி வருகிறீர்கள் என்பது பொருள். தொலைக்காட்சி பெட்டி இல்லாமல், நாடகம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா? முடிந்தால் மகிழ்ச்சி, முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பது பொருள். குடி இல்லாமல், போதை இல்லாமல், புகை பழக்கம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா? இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பது பொருள். எனவே அன்பு உறவுகளே, எமர்சன் சொல்லுகிறார், எதை ஒன்றை அடிக்கடி நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். ராபின் சர்மா சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகளை மேற்கொள்கிறான் என்று. ஒரு நாளைக்கு எவ்வளவு சிந்தனைகள் நமக்கு வந்து போகிறதா? 60,000 சிந்தனைகள். இந்த 60,000 சிந்தனைகளில் எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம், அதுவாகவே மாறுகிறோம் என்று ராபின் சர்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உறவுகளை, சொந்தம் 3 விதமான அடிமை நிலை. முதலில் மனிதர்களுக்கு அடிமை, 2 பொருள்களுக்கு அடிமை, 3வது கடவுளுக்கு. மனிதர்களுக்கு எப்படி அடிமையாக இருக்கிறோம்? அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம். இவர்களுக்கு நாம் எப்படி அடிமையாகி விடுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற நிலை வருகிற பொழுது அடிமையாக இருக்கிறோம். இயேசு என்ன சொல்கிறார்? என்னை தவிர்த்து யாரையாவது எனக்கு என்னை விட அதிகமாக அன்பு செய்தால் என்னுடைய சீடனாக, சீடத்தினியாக இருக்க முடியாது என்று சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் நாம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, திருமணமான பின்பு முதல் உறவு எந்த உறவு? திருமணத்திற்கு பின்பு. திருமணத்திற்கு முன்பு முதல் உறவு எந்த உறவு? திருமணத்திற்கு முன்பு பெற்றோர் தான் முதல் உறவு. திருமணத்திற்கு பின்பு கணவன் அல்லது மனைவி தான் முதல் உறவு. ஆனால் பல நேரங்களில் பெற்றோர்களால் தன்னுடைய மகனையோ மகளையோ விட்டுக் கொடுக்க முடியாத சூழலில் பிரிக்கத்தான் முயற்சி எடுக்கிறார்கள். அவர்கள் சேர்ந்து வாழ விடாமல் தடுப்பது யாரு? பல குடும்பங்களில், பல பங்குகளில் பார்க்கிறோம். பெற்றோராகத்தான் இருக்கும். பிரிப்பது, சேர்ந்து வாழ தடையாக இருப்பது. இப்படி நீங்களும் நானும் உறவுகளுக்கு, மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறோமே, அதை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அது கைபேசியாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், அல்லது ஸ்டேட்டஸாக இருக்கலாம், லைக், கமெண்ட்ஸ், ஷேர், இதற்கு அடிமையாக இருக்கலாம். சினிமாவாக இருக்கலாம், தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், போதைப் பொருளாக இருக்கலாம், குடிப்பழக்கமாக இருக்கலாம். இதற்கெல்லாம் நாம் அடிமையாக இருக்கிறோமே, அதிலிருந்து வெளிவர அன்னை மரியா அழைப்பு. அவர் ஒரு நாளும் அதற்கெல்லாம் அடிமையாக இருந்ததே இல்லை. மனிதர்களுக்கும் அடிமையாக இருந்ததில்லை, இந்த பொருள்களுக்கும் அடிமையாக இருந்ததில்லை. அவர் ஒருவருக்கு மட்டும்தான் அடிமையாக இருந்தார். யாருக்கு? கடவுளுக்கு மட்டுமே. 3வது நிலை கடவுளுக்கு அடிமையாக இருப்பது.
அதைத்தான் பேதுரு கூட தன்னுடைய முதல் திருமுகம் பிரிவு 2:16 சொல்ல. விவிலியம் வச்சிருக்கேன், வாசிங்களா? நிறைய பேர் வச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. வாசிங்க. பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் பிரிவு 2:16 வாசிங்க. நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கணும் என்று பேதுரு சொல்லுகிறார்? பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 2:16. யாருக்கு அடிமையாக இருக்கணுமா? கடவுளுக்கே அடிமையாக இருங்க. கைத்தட்டி ஆடுன்னு சொல்லுவோம். நாம் எப்படி வந்தோமோ நமக்கு தெரியாது. நீங்கள் பல பொருட்களுக்கு அடிமைகளாக வந்திருக்கலாம், மனிதர்களுக்கு அடிமையாக வந்திருக்கலாம். வீட்டுக்கு திரும்பி போகிற பொழுது யாருக்கு அடிமையாக போன? நீங்கள் கடவுளுக்கு மட்டுமே. அன்னை மரியா எப்படி ஆண்டவருக்கு மட்டுமே அடிமையாக இருந்தாரோ அதுபோல் நீங்களும் நானும் கடவுளுக்கு மட்டுமே, ஆண்டவருக்கு மட்டுமே அடிமைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதான் இந்த செய்தி. அப்படி நாம் கடவுளுக்கு மட்டுமே அடிமைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் அன்னை மரியாவை போல புரட்சிகரமான மக்கள், விடுதலையின் மக்கள், மீட்பின் மக்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் அடிமைகளின் மக்களாகவே கடைசி வரை இருந்து நாம் நம்முடைய வாழ்வை முடித்து கொள்வோம். அப்படி ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது. அன்னை மரியா விடுதலையின் தாயாக, விடுதலையின் தொடக்கமாக விளங்குவது போல நீங்களும் நானும் விடுதலையின் மக்களாக, புரட்சியின் மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்போம். பொருட்களுக்கோ மனிதர்களுக்கோ ஒரு நாளும் நாம் அடிமைகளாக இருந்துவிடக்கூடாது. அந்த கிருபைக்காக அந்த வழியில் வேண்டி இணைவோம்.